வழி நடத்தணும். அவங்கள வேர் பிரிச்சு எங்க கூட்டிட்டு போனோம்? ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல அவங்களை எங்க கூட்டிட்டு போய் நீ விடணும். நல்லா கவனிங்க, எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 40 நாள் போக வேண்டிய ஒரு இடத்துக்கு எத்தனை வருஷம்? 400 வருஷமா டிராவல் பண்ணி. அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஆண்டவர் நான் தான் உண்மையான ஆண்டவர் அவங்க ஜனங்களுக்கு புரிய வைக்க அவர் எவ்வளவு போராடி இருப்பார். இது செகண்டரி, இது நம்மளுக்கு இப்ப தேவையில்லாத சாப்டர். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, அங்க இருந்து ஆண்டவர் அந்த எகிப்துல 10 வாதைகள் அனுப்புறாரு. அந்த வாதைகள்னால எகிப்தியர் என்ன செய்யறாங்க? சஞ்சலப்படுறாங்க, திருந்துறாங்க. பார்வோன் வந்து சரி நான் உங்களை அனுப்பி விட்டுறேன், போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? கடினமாச்சு. நான் ஏன் இவங்களை விடணும்? இவங்க ஏன் அடிமை, எனக்கு தான் வேலை செஞ்சு ஆகணும், நான் ஏன் இவங்களை விட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசு கடினப்பட்டதுனால இந்த கடினத்தை உண்டாக்கினதே யாரு? ஆண்டவர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிள்ளையை கிள்ளியும் விட்டு தொட்டிலும் மாட்டி விடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் பிள்ளையை கிள்ளி விடுறதும் ஒரு காரியத்துக்காக தான், பிள்ளை தொட்டில ஆட்டி விடுறதும் ஒரு காரியத்துக்காக தான். காரணம் அந்த இடத்துல அவர் உண்மையான தேவன் நீ அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, போகும்போதே திடீர்னு வழிக்கு கீழே விழுந்துட்டீங்க. ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஒரு விஷயம் சொல்றேன், நாங்க விழுந்துட்டீங்க, ஏதோ ஒரு உடஞ்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்னங்க சிரிக்கிறீங்க? இந்த சர்ச்சுக்கு வந்ததுனாலதான்ப்பா இந்த மாதிரி ஆச்சு. ஒழுங்கா நான் இங்கே இருந்து கண்டிப்பா நம்மலாம் வந்து ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா நம்மளுடைய வாயிலிருந்து வரும். அல்லேலூயா. இதே மாதிரிதான் அந்த ஜனங்களும் இருந்தாங்க. இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப பின்னாடி என்ன ஆகுது? பார்வோனோட சாதாரணமா பார்வோன் வரலங்க. அவர்கிட்ட இருக்கிற பெஸ்டான 600 ரதங்கள். யோசிச்சு பாருங்க, குதிரை, போர் வீரர், போர் சேவகர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அடிச்சுட்டு துரத்திட்டு வராங்க. 600 ரதங்கள் இல்லாம எக்ஸ்ட்ரா ரதங்கள். 600 பேரும் ரொம்ப பலவான்கள். அவங்க அடிச்சா அவ்வளவுதான், ஸ்பாட் அவுட். அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள். அது இல்லாம எக்ஸ்ட்ரா அந்த எகிப்து முழுவதும் இருக்கிற படைகள், ரதங்கள் என்ன செஞ்சுட்டு வராங்க? துரத்திட்டு வராங்க. யாரை துரத்திட்டு வராங்க? சத்தமா, சாந்தமா, வாயத்திற்கு சொல்ல, சத்தமா, செல்வமா, சத்தமா. பின்னாடி இருக்கவங்க யாரை துரத்திட்டு வராங்க? இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வராங்க. துரத்தும் போது பின்னாடி ஒருத்தவங்க சாவடிக்க வரான், முன்னாடி கடல் இருக்கு. இந்த கடலுக்கு வரணும். இப்போ கடல் இருக்கு, நடுவுல மோசேயும் 40 லட்சம். எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்க சொல்லாதீங்க, 40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. இதுல குழந்தைங்க, குட்டிங்க, அதுங்களோட ஆடு, மாடு, என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸ், உற்றார், உறவினர், சொந்த பந்தங்கள், இது எல்லாமே இருக்கும்போது எல்லாத்தையும் சாதாரணமா நம்ம குடும்பத்துல இருக்கிற 3 பேரை ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு விசேஷத்துக்கு கிளப்பி கூட்டிட்டு போறதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது சொல்லுங்களேன். அப்ப இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? மோசே அழைச்சிட்டு போகணும். ஒருத்தர் கூட அவங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு போக கூடாது. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் அந்த வார்த்தை வருது. கர்த்தர் மோசேயை நோக்கி நீ திரும்பி அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கும். மோசே யோசிச்சிருப்பாங்க, என் சத்ரு, நான் இப்ப திரும்பினா என் சத்ரு என்ன மேற்கொள்வானே, எங்களை எல்லாம் சாகடிச்சு போட்டுருவானே. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, எகிப்துல என்ன கல்லறை, அந்த வசனத்தை வாசிங்கள. சரி, நம்ம ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் திரும்பி இந்த 4 பேரும் நீங்க ஞாபகம் வச்சு, ஆல்ரெடி ஒரு 2 பேரும் சொன்னேன். என்ன பேர் சொன்னேன்? நான் இப்ப யாரையாவது கூப்பிட்டு கேட்பேன். அதனால எல்லாரும் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஜூகேனா என்ன? உலகத்துக்குரிய ஜீவன். அடுத்தது பின்னாடி இந்த அண்ணனுங்க சொல்லலாம். அண்ணனுங்க கொஞ்சம் இருங்கல, கொஞ்சம் சத்தமா அண்ணனுங்க சொல்லாமே. ஜோயினா தேவனுடைய ஜீவன். தேவன் ஆவியானவர்
ஜீவன். ஹல்லேலூயா. ரெண்டு விஷயம் ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த 4 விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இந்த 4 வார்த்தையும். ஹல்லேலூயா. 2வது வசனம் வாசிங்க. நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? மிக்தோல். சத்தமா மிக்தோல். யாரையும் திட்டுற மாதிரி இருக்கா? ஆண்டவரோட வார்த்தை மிக்தோல். இரண்டாவது சமுத்திரத்துக்கு நடுவே. சமுத்திரம். ஃபர்ஸ்ட் என்ன? மிக்தோல். இரண்டாவது சமுத்திரம். அடுத்தது பாகால் சேபோனுக்கு முன்பாக. மூணாவது என்ன? பாகால் சேபோன். தமிழ்ல தான் பேசுது. தமிழ்ல தான் இருக்கு. சத்தமா சொல்லுங்க. பாகால் சேபோன். சத்தமா. ஃபர்ஸ்ட் என்ன? மிக்தோல், சமுத்திரம், பாகால் சேபோன். நாலாவது ஈரோத் பள்ளத்தாக்கு. வசனத்தை வாசிங்க. நீங்கள் திரும்பி ஆமென் சமுத்திரத்துக்கும் நடுவே ஆமென் பாகால் செபோனுக்கு முன்பாக ஆமென் இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கு ஆமென் முன்னணியிலே ஆமென் பாளையம் இறங்க வேண்டும் என்று ஆமென் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு ஆமென். அதற்கு எதிராக ஓகே சமுத்திர கரையிலே பாளையம். ஓகே நிறுத்துங்க அப்படியே. இப்போ காட் அதாவது ஆண்டவர் மோசேக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுறாரு, ஒரு பாதையை காட்டுறாரு. மோசே இதுவரைக்கும் எந்த பாதையில நடந்துட்டு இருக்காரு? வனாந்திரமான ஒரு பாதையில நடந்துட்டு இருக்காரு. இப்ப ஆண்டவர் ஒரு பாதையை காட்டுறார். வனாந்திரன்றது இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா? கையை காட்டலாம், என்னாலதான் காட்ட முடியாது. காட்டினா மைக் இருக்காது. பக்கத்துல இருக்கவங்க அடிச்சிடாதீங்க, பின்னாடி இருக்கவங்க காட்டலாம். வனாந்திரம் எப்படி இருக்கும்? பாலைவனம் எப்படி இருக்கும்? பெருசாக எங்க வேணாலும் போலாம். ஓகேவா? அப்படி இருக்கிற ஒரு பாதையில இருந்து ஆண்டவர் ஒரு டைரக்ஷன் திருப்புறாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? திருப்புறாரு. நீங்க நல்லா கேளுங்க. ஜனங்களோட பார்வையில வனாந்திரம் தெரியுது, அவங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த வனாந்திரத்துல நீ எங்க வேணாலும் போனா அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்தி சும்மா கேட்ட நீ எங்க வா, நான் காட்டுற டைரக்ஷனுக்கு வா. ஹல்லேலூயா. ஏன்னா நீ போற டைரக்ஷன் எங்க போய் விழும்? ஒரேடியா விழுந்துரும். நான் காட்டுற டைரக்ஷன்ல நீ போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி நீ திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும். இதுக்கான அர்த்தம் நான் என்ன சொல்றேன்? பெரிய பாதையா இருந்தாலும் நீ திரும்பி வா. இப்ப ஆண்டவர் ஒரு குறுகிய பாதையில அவர் என்ன செய்ய சொல்றாரு? போ சொல்றாரு. நீங்களா என்ன பண்ணுவீங்க? சரி, சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்பி போறீங்க, ஏசி கார் வருது, திடீர்னு அந்த கார்ல போய் உட்கார்றதுக்கு போகுறீங்க ரெடியா, நீ அதுல போவாத, போய் மாட்டு வண்டியில போ அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? போவீங்களா? ஆச்சரியமான விஷயம். சரி, மாட்டு வண்டியை விடுங்க, கீழே இந்த சப்பானிங்கெல்லாம் ஒரு கட்டை போட்டு உட்காந்து தேய்ச்சிட்டு போவாங்க, அதுல போனா என்ன பண்ணுவீங்க? கரெக்டான கேள்விதான். அதுல போனா என்ன பண்ணுவீங்க? ஏன் அதுல போனாலும் இடத்துக்கு நீங்க போய் செய்யற இடத்துக்கு தான் போவீங்க. என்னங்க இது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த 4 வார்த்தை எதுக்குமே நீங்க மறக்க கூடாது. இதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பொழுது உங்கள் பாதை குறுகலாய் ஆகிறதோ, எப்பொழுது ஜனங்கள் உங்களை நெருங்குகிறார்களோ, அப்பொழுது உங்களோட இலக்கை நீங்க அடையறதுக்கு நீங்க ஆயத்தமா மாறிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நல்லா கேளுங்க. மிக்தோல் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க. மிக்தோல் அப்படின்னா உயரமான இடம். இத்தனை நாள் மிக்தோல், சமுத்திரம், பாகால் செபோன், ஈரோத் ஏதோ ஒரு இடம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இது காரியத்தை நான் சொல்றேன். மிக்தோல் அப்படின்னா என்ன? உயரமான இடம். சமுத்திரம் அப்படின்னா என்ன? ஆழமான இடம். சமுத்திரத்துல கால் வச்சு அப்படி நிற்பீங்களா? எப்படி? கீழே போயிட்டே இருப்பீங்க. அது ஆழமான இடம். ஹல்லேலூயா. மிக்தோல்னா என்ன? உயரமான இடம். சமுத்திரம்னா என்ன? ஆழமான இடம். பாகால் செபோன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைக்கப்பட்ட ஒரு இடம். ஹல்லேலூயா. ரகசியமான ஒரு இடம். ஹல்லேலூயா. சத்தமா, சத்தமா, உற்சாகமா, உற்சாகமா.